வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் நான் போன கிளாஸ்ல காட்டின அந்த கிராஸ் ஸ்ட்ரிப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை எப்படி அந்த கழுத்து பாயிண்ட்ல வச்சு இந்த பைப்பிங் கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த கிளாஸ்ல காட்டுறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு நெக் பார்ட் மாதிரி சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் ரவுண்ட் ஷேப்ல. இப்போ இதுல இந்த டபுளா போட்டிருக்கிறோம், இந்த நாங்கள் டபுளாக செஞ்சு வச்சோம் அந்த பைப்பிங் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் என்ன ரவுண்ட் ஷேப்புன்னு இல்லை, நீங்கள் என்ன டிசைனர் பீஸ் கழுத்து வரைஞ்சிருந்தாலும் அந்த ஷேப்புக்கு மேலாலேயே இதை மேலே துணிட மேல் பக்கத்தில் நல்ல பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே அந்த ஷேப்புக்கே தையல் போட்டுட்டு வரணும். இப்போ நான் தையல் போடுறேன் பாருங்க. இப்போ அதை சுற்றி வர அந்த ஷேப்பில் இந்த நாங்கள் வச்சுருந்த அந்த 1/2 இன்ச் பைப்பிங் கோடை பிடிச்சாச்சு. இப்போ இதை இப்படி நீங்கள் இந்த பைப்பிங் வச்சுருக்க பைப்பிங் எடுத்துட்டு இப்படி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சதில் 1/4 இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் இதை லெவல் பண்ணிக்கிட்டே வரணும். கையால் இப்படி செஞ்சுட்டு இது மேலாலேயே தையல் போட்டு வரணும். இப்போ நான் தையல் போடுறேன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து விட்டு சரியா ஒரே அளவு. இப்ப பாருங்க எப்படி அழகா ஒரே சரியா ஒரே இடத்துக்கு வந்திருக்கு பாருங்க. ஒரே மாதிரி அந்த 1/4 இன்ச்னா அந்த 1/4 இன்ச் அளவுக்கே அந்த பைப்பிங் நாங்க வச்சாச்சு. இப்போ உள் பக்கம் திருப்பி பார்த்தாலும் அது மூடுபட்டுரும், ஏன்னா நாங்க டபுளா தானே போட்டிருக்கிறோம், அதனால இவ்வளவுதான். இப்ப இதை நீங்க என்ன வேற டிசைன் கொடுத்திருந்தாலும் அது மேலேயே அந்த ஷேப்புக்கு மேலாலே வச்சு தைச்சுக்கிறலாம். இல்ல ரவுண்ட் கழுத்து பெட்டி கழுத்துனாலும் இந்த பைப்பிங் தைக்கிறது அழகா இருக்கும். இதுதான் இந்த டபுளா போட்ட பட்டியை அப்படியே மடிச்சு வச்சு தைச்சு காமிச்சாச்சு. அடுத்தது ஒத்தப்பட்ட நாங்க அடியில மட்டும் மடிச்சு, இப்ப 2 பீஸ் பக்கம் இருக்கிறதுல ஒரு பக்கத்தை மட்டும் மடிச்சு தைச்சிட்டு ஒரு பக்கம் மேல ஓப்பனா இருக்குது. இந்த ஒத்த பட்டியை எப்படி பைப்பிங் கொடுக்கறதுன்னு காட்டுறேன். இப்ப இந்த ரவுண்ட் ஷேப் மேல நான் வச்சுட்டு அந்த ஷேப் மேலாலே ஃபர்ஸ்ட் தையல் போட்டுட்டு வரேன். இப்ப பாருங்க மேல துணியை வச்சு நாங்க திருப்பியாச்சு. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மேல வச்சிருக்கிற இந்த பட்டிய இதை எடுத்துட்டு இப்படி நீங்க ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு உங்களுக்கு அகலமா வேணும்னா இப்படி அகலப்படுத்திக்கலாம். இல்ல நல்ல மெல்லிசா வேணும் அந்த பைப்பிங் நினைச்சா இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறலாம். ஆக்கிட்டு இந்த பக்கம் நாங்க தையல் போட்டிருக்கிறதுனால மூடின பக்கம்னால ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதனால நீங்க இந்த மேல் பட்டியை எடுத்துட்டு இப்படி உங்களோட அகலத்தை பொறுத்து எவ்வளவு வேணுமோ பைப்பிங், இப்ப நான் அகலமா வேணும்னா இப்படி அகலமா வச்சுட்டு இது மேலாலேயே அப்படியே தையல் போட்டுட்டு வரேன்.
எப்படி இந்த அகலமா பைப்பிங் போட்டாச்சு. இப்ப இதுவே உங்களுக்கு அகல வேணா சின்னதா தான் வேணும்னா நீங்க இதை இன்னும் கூட சின்னதாக்கிக்கிறலாம், அது உங்களோட விருப்பம். ஆனா பைப்பிங் தைக்கிறது மேல இப்படி வச்சுட்டு மெத்தடு ஒண்ணுதான், மேல வச்சுட்டு அந்த பகுதியை லைட்டா அப்படி சின்னதாக்கிட்டு இந்த வீடியோல 2 வகையான பைப்பிங்கையும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒண்ணு மேல ஒரு ஒத்த பட்டியையும், அடுத்தது டபுளா துணியை வச்சும் 2 வகையான பைப்பிங் கிராஸ் பீஸ் போட்டு செஞ்சு காமிச்சாச்சு. அடுத்த வீடியோல அடுத்த பைப்பிங் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.